மறைந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை மாநில தலைவர் தா வெள்ளையனுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பேருந்து நிலையம் அருகே பெரியபாளையம் வணிகர் சங்க பேரவைத் தலைவர் தனசேகர் தலைமையில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கலந்து கொண்டு பெரியபாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து காவல் நிலையம் வரை அமைதி பேரணியில் ஈடுபட்டனர். முன்னதாக பெரியபாளையம் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டிருந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் தா வெள்ளையன் படத்திற்கு நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் பெரியபாளையம் சுற்றியுள்ள 500க்கும் மேற்பட்ட வணிகர்கள் கடைகளை அடைத்து இரங்கல் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அருகே உள்ள வானமங்கலத்தைச் சேர்ந்தவர்கள் மது ஆஷா தம்பதியினர். இவர்களின் 3 வயது மகள் சசிகலா வனமங்கலத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் படித்து வரும் நிலையில் இந்த பள்ளியில் சுற்றுச்சுவர் கழிப்பிட வசதி இல்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் குழந்தைகள் சிறுநீர் கழிப்பதற்காக சாலையை கடந்து சென்றுள்ளனர். அப்போது அவ்வழியாக அதிவேகமாக வந்த சரக்கு டெம்போ குழந்தை சசிகலா மீது மோதியதில் குழந்தை பலத்த காயமடைந்தது. இதனையடுத்து குழந்தையை மீட்ட அப்பகுதி மக்கள் ஹொசூர் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் டெம்போ வாகனத்தை பறிமுதல் செய்து ஓட்டுநர் முனிகிருஷ்ணனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகா ஓவேலி பேரூராட்சிக்குட்பட்ட தனியார் எஸ்டேட்டில் சந்தன மரங்கள் பதுக்கி வைத்துள்ளதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் பேரில் வனச்சரகர் சுரேஷ் தலைமையில் வனத்துறையினர் மற்றும் வருவாய் போலீசார் எஸ்டேட் குடோனில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது குடோனின் மேல் பக்கத்தில் 9 சந்தன மரக்கட்டைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் தனியார் எஸ்டேட் சீனியர் மேலாளர் நிஜாமுதீன், குடோன் பொறுப்பாளர் பன்னீர்செல்வம், கள மேலாளர் பியர்சன் ஆகிய 3 பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அழகுமலை அடுத்த ராமம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் யுவராஜ். இவர் தனக்கு சொந்தமான வயலில் மாடு மற்றும் கன்றுகளை கட்டி வைத்துள்ளார். இந்நிலையில் இரவு 6 மாத கன்றை 5 நாய்கள் சேர்ந்து கடித்துக் கொன்றுள்ளது. காலை வழக்கம் போல யுவராஜ் சென்று பார்க்கும்போது நாய்கள் கன்றுக்குட்டியை கடித்து குதிரை கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் நாய்களை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். சென்னை சாந்தோம் அருகில் உள்ள நகராட்சி நிர்வாக இயக்குநரக கூட்டரங்கில் தமிழ்நாடு இணையவழி விளையாட்டு ஆணையம் சார்பில் இணையவழி விளையாட்டுகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் இணையவழி விளையாட்டிற்கு அடிமையாதலும் மாணவர்களுக்கான எதிர்வினைகளும் எனும் தலைப்பில் விழிப்புணர்வு முகாமை தமிழக அரசின் தலைமை செயலாளர் முருகானந்தம் தொடங்கி வைத்தார். மேலும் இணையவழி விளையாட்டுகள் மூலம் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பான விழிப்புணர்வு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் உள்துறை கூடுதல் செயலாளர் தீரஜ்குமார், தமிழ்நாடு இணையவழி விளையாட்டு ஆணையத்தின் தலைவர் நஜுமுதீன், அண்ணா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள், காவல்துறை உயரதிகாரிகள், மனநல மருத்துவர்கள் மற்றும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஆன்லைன் கேம்பிளிங்கும் சரி, ஆன்லைன் கேம்ஸும் இந்த அடிக்ஷன் இதோட தீய விளைவுகளை உணர்ந்து இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாடு அரசு தான் இந்த ஆக்டை கொண்டு வந்தது. உங்களுக்கு தெரியும், 2022 மாண்பு முதலமைச்சர் அரசு தான் இந்த ஆக்டை கொண்டாந்தது. ஏன்னா தமிழ்நாடு அரசு ப்ரோஆக்டிவாக இதால் என்னென்ன தீமைகள் இருக்குன்றதை தெரிந்து கொண்டாந்தது. அந்த ஆக்டின் மூலமாக ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று அமைச்சிருக்கோம். அந்த அத்தாரிட்டி தான் இன்று ஆன்லைன் கேமிங் அடிக்ஷன் மாணவர்கள் மத்தியில் பரவுவதை தடுப்பதற்காக ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ சென்னையில் முதல்ல தொடங்கியிருக்காங்க. இதை மற்ற மாவட்டங்கள்லையும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அதை எடுத்து போவதற்காக முடிவு பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான சாலையான மூஞ்சிக்கல் பகுதியில் மன்சூர் என்பவருக்கு சொந்தமான உணவு விடுதி இயங்கி வருகிறது. இந்நிலையில் உணவு விடுதியின் மேல் பகுதியில் உள்ள தங்கும் அறையில் காலை ஏற்பட்ட தீ விபத்தில் அப்பகுதியிலிருந்து அனைத்து மெத்தைகளும் எரிந்து நாசமாகியுள்ளது. இதுகுறித்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தும் அப்பகுதியில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் காரணமாக தீயணைப்புத்துறை வாகனம் வருவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் உணவு விடுதியில் அனைத்து பகுதிகளிலும் தண்ணீர் பாய்ச்சி அடித்து தீயை முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து கொடைக்கானல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள வல்லக்குளம் கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. இதில் பல்வேறு துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு தங்களது துறை சார்ந்த பொருட்களை காட்சிப்படுத்தியிருந்தனர். இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துறை சார்ந்து வைக்கப்பட்டிருந்த கண்காட்சிகளை பார்வையிட்டு அது சார்ந்த விளக்கங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அப்போது அவர்கள் ஆங்கிலத்தில் விளக்கமளித்ததால் அனைவருக்கும் புரியும்படி தமிழில் விளக்கமளிக்க அறிவுறுத்தினார். பின்னர் ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் 51 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் உள்ள விக்டோரியா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் 206 மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பள்ளியில் ஆய்வு செய்த அவர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள பள்ளி கட்டிடங்களை மறுசீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். இந்த நிகழ்வில் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர், பள்ளி தலைமை ஆசிரியர், பெரியகுளம் நகர்மன்ற தலைவர், பெற்றோர், ஆசிரியர் சங்கத்தினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 103வது நினைவு தினத்தையொட்டி நெல்லை சந்திப்பு பகுதியில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பயின்ற பள்ளியான மதிதா இந்து மேல்நிலைப் பள்ளியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சுதந்திர பாடல்கள் பாடி அஞ்சலி செலுத்தினர். திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களுக்கு 150க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் பணியில் இருந்த மருத்துவர் ஒருவர் அதிக மதுபோதையில் மருத்துவ பணி செய்துள்ளார். இதனை கேட்ட நோயாளிகளின் உறவினர்களை ஒருமையில் பேசி திட்டி வெளியே அனுப்பி ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்த வீடியோ தற்போது வெளியாகியுள்ள நிலையில் மதுபோதையில் பணிக்கு வந்த மருத்துவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தியாகி இமானுவேல் சேகரனாரின் 67ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் மதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சதன் திருமலைக்குமார், புதூர் பூமிநாதன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர்கள் சுரேஷ், மதுரை முனியசாமி மற்றும் மாநில மீனவரணி செயலாளர் பேட்ரிக் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மழையூர் வழியாக காஞ்சிபுரம் நோக்கி பால் ஏற்றிக் கொண்டு டேங்கர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்துள்ளது. அப்போது முன்னால் சென்ற நகர பேருந்து திடீரென நின்றதால் பின்னால் வந்த டேங்கர் லாரி பேருந்து மீது மோதியதோடு அருகில் உள்ள பேருந்து நிறுத்தத்தின் மீதும் மோதியுள்ளது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த சிறுமி ஒருவரும் லாரி ஓட்டுநரும் காயமடைந்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வடவணக்கம்பாடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கோவிலூர் அருகே திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் மதுரை வில்லாபுரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் காரில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது கல்லல் பகுதியைச் சேர்ந்த போஸ்கோ என்பவர் டிப்பர் லாரியில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது எதிரே வந்த காரில் மோதாமல் இருக்க லாரியை திருப்பும்போது கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரம் சென்ற புதுக்கோட்டை மாவட்டம் கடியாப்பட்டியைச் சேர்ந்த பாண்டித்துரை என்பவரின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் டிப்பர் லாரி கவிழ்ந்ததில் பாண்டித்துரையின் கால்கள் இரண்டும் நசுங்கி தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து காயமடைந்தவரை மீட்ட அருகில் இருந்தவர்கள் காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து குன்றக்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நரம்பை மீனவ கிராமத்தில் இந்திய ரிசர்வ் படாலியன் தலைமையகம் அமைக்க 83 ஏக்கர் நிலம் 2003ஆம் ஆண்டு கையகப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் அந்த இடத்தில் இந்திய ரிசர்வ் படாலியன் தலைமையகம் வந்தால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி அப்பகுதி மீனவ மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனால் இந்த திட்டம் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக கிடப்பில் போடப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் அப்பணிகள் தொடங்க அதிகாரிகள் முயன்றனர். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் நரம்பை சாலையில் கருப்பு கொடியுடன் மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகந்தன் மீனவர்கள் மற்றும் போலீசாருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர்.
சென்னை மாநகராட்சி 2024-25 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை அறிவிப்பின்படி சென்னை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கான கராத்தே மற்றும் டேக்வாண்டோ விளையாட்டு பயிற்சி சென்னை உயர்நிலைப் பள்ளியில் மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி மற்றும் 73வது மாமன்ற உறுப்பினர் அம்பேத் வளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டி விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில் நடைபெற்ற விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார். இந்நிலையில் கபடி விளையாட்டை தொடங்கி வைத்த அமைச்சர் பொன்முடி கபடி வீரர்களுடன் சேர்ந்து விளையாடினார். அமைச்சர் கபடி விளையாடியதை விளையாட்டு வீரர்களும் அங்கு வந்தவர்களும் நெகிழ்ச்சியாக பார்த்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள உருளைக்குடி கிராமத்தில் 96 ஏக்கர் பரப்பளவில் கண்மாய் ஒன்று உள்ளது. இந்த கண்மாயில் சுமார் 40 ஏக்கர் அளவில் வண்டல் மண் எடுக்க அனுமதி பெற்றுவிட்டு சிலர் சட்டவிரோதமாக சரள் மண் எடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. சரள் மண் எடுக்கப்பட்டதால் தங்கள் பகுதி விவசாயம் பாதிக்கப்படும் என்று கூறி அப்பகுதி பொதுமக்கள் வாகனங்களை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வாகனங்களை நாலாட்டின்புதூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்நிலையில் உருளைக்குடி கிராம நிர்வாக அலுவலர் சுப்புராஜ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சட்டவிரோதமாக சரள் மண் எடுத்ததாக பாண்டி, விஜயன், மகாராஜன், சண்முகம் ஆகிய 4 பேர் மீது நாலாட்டின்புதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 லாரிகள், 2 ஹிட்டாச்சி வாகனம் என 5 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். கோவையில் உள்ள தமிழ்நாடு வன உயிர் பயிற்சியகத்தில் தேசிய வன தியாகிகள் தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மற்றும் வனத்துறை அதிகாரிகள், தமிழ்நாடு வன உயிர் பயிற்சியக அதிகாரிகள் கலந்து கொண்டு வன தியாகிகள் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மதிவேந்தன், வனத்துறை மதுக்கரை பகுதியில் செயற்கை நுண்ணறிவு மூலம் யானை நடமாட்டங்களை கண்காணித்து பாதுகாத்து வருவதாகவும், ரயில்வே வழித்தடங்களில் யானைகள் பாதிப்படையாத வகையிலும் மனித யானை மோதல் வராத வகையிலும் வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வழியாக குட்கா, பான் மசாலா பொருட்களை கடத்தி செல்வதாக பாலக்கோடு டிஎஸ்பி மனோகரனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவரது உத்தரவின் பேரில் காரிமங்கலம் அடுத்துள்ள கும்பாரஹள்ளி சோதனை சாவடியில் காரிமங்கலம் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வேகமாக வந்த 2 சொகுசு காரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து சோதனை செய்ததில் 5 லட்சம் மதிப்பிலான 2 டன் குட்கா பொருள் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து காரில் வந்த இருவரையும் பிடித்து விசாரித்ததில் அவர்கள் கேரள மாநிலம் மன்னார்காட்டை சேர்ந்த ஜிதீஷ் மற்றும் சர்பின் என்பதும், இவர்கள் கர்நாடக மாநிலம் பெங்களூரிலிருந்து கேரளாவிற்கு குட்காவை கடத்தி சென்றதும் தெரியவந்தது. மேலும் தப்பி ஓடியவர்கள் ஜீபீர் மற்றும் ஜிபீத் என தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து 2 சொகுசு காருடன் குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து ஜிதீஷ், சுரபின் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தருமபுரி சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பி ஓடிய இருவரையும் தேடி வருகின்றனர். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் இலங்கையில் நடக்கவுள்ள குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கான தேர்தல் தொடர்பாக ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், திராவிடர் விடுதலைக் கழகம் மற்றும் மதிமுக, விசிக கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திராவிடர் விடுதலைக் கழகத்தின் தலைவர் கொளத்தூர் மணி, ஈழத்தமிழர் தங்கள் கண்ணியமான அமைதியான வாழ்க்கைக்காக விடுதலை பெற்ற நாளிலிருந்து தொடர்ந்து வழியில் போராடி வருகிறார்கள் என்று தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பில் இலங்கையில் நடைபெறும் அதிபர் தேர்தலில் தமிழின மக்கள் சார்பாக பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள அரிய நேத்திரனுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஈரோடு மாவட்டம் பவானி அந்தியூர் பிரிவு ரோட்டில் எல்டியூசி சங்கம் சார்பில் கட்டப்பை தைக்கும் பெண் தொழிலாளர்கள் 3 ஆண்டுகள் கூலி உயர்வு உயர்த்தி முடிவடைந்த நிலையில் மீண்டும் கூலி உயர்வு வழங்கிட முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட பொருளாளர் சிவகாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பெண் தொழிலாளர்கள் கூலி உயர்வு வழங்கிட கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் பவானி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக சென்று வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கினர்.
தேனி அருகே வீரபாண்டி பேரூராட்சிக்குட்பட்ட வயல்பட்டி கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவநாத் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்களது கோரிக்கை மனுக்களை அளிக்க பொதுமக்கள் முந்தியடித்து சென்றபோது அவர்களை அலுவலர்கள் தடுத்து நிறுத்தினர். இதனால் நீண்ட நேரம் காத்திருந்த பொதுமக்கள் விரக்தி அடைந்து அரசு அலுவலர்களிடம் கோரிக்கை மனுவை கொடுத்து சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அசோக் நகர் பகுதியில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடத்தில் மதுபான கடை மற்றும் பார் திறப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஏற்கனவே அதிகாரிகளிடம் மனு அளித்தும் மதுபான கடை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அசோக் நகர் பஸ் ஸ்டாப் அருகில் சுமார் ஒரு 50 மீட்டருக்குள்ள மெயின் ரோட்டில் பார் ஒயின் ஷாப் கட்டிகிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் பல தடவை கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து அது எந்த நடவடிக்கையும் இல்லை. கோர்ட்டில் போட்டு எந்த வரைக்கும் நடவடிக்கையும் எங்களுக்கு வரல. இதனால் பக்கத்தில் இருக்கு பின்னாடியும் முன்னாடி 2 சைடு கோயில் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, பஸ் ஸ்டாப் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, கல்லறை இருக்குது. நைட்டில் பப்ளிக்கில் லேடிஸ் யாரும் போக முடியாது. பொதுவில் அந்த ஒயின் ஷாப்புக்கு பார்க்கிங் இல்லை. நடு ரோட்டில் தான் வண்டியை நிப்பாட்டணும். அராஜகம் நடக்கும், சட்டம் ஒழுங்கு கெடும், சீர்கேடும். அதனால் எங்களுக்கு பாதிப்பு கொடுக்குற பாதிப்பு எதுவுமே பாதிப்புக்காண்டி தான் அந்த ஒயின் ஷாப் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அசோகநகர் உள்ளறிக்கை பிரைமரி ஹெல்த் சென்டர் கட்டணும். அதை கவர்மெண்ட் கட்டுறதே நிப்பாட்டியிருக்காங்க, ஸ்டே வாங்கி நிப்பாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒயின் ஷாப்புக்கு என்ன அர்ஜென்ட்? அப்படி அவங்க மெயின் ரோட்டில் கட்டுறாங்க சார். மெயின் ரோட்டில் 200 மீட்டர் உள்ளே போய் கட்டணும்னு சொன்னாங்கல்ல. எங்கே 200 மீட்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதான் செட்டு, அந்த செட்டில் தான் ஒயின் ஷாப் கட்டுறாங்க. ரோட்டு மேலேயே இருக்குது, பார்க்கிங் இல்லை, வண்டி வாசி நிப்பாட்டு, டிராஃபிக்காக ஆக்சிடென்ட் நடக்கும். தூத்துக்குடி போல்டன்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் பெஞ்சமின். இவர் சிப்காட் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். பெஞ்சமின் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை தனது வீட்டின் அருகே உள்ள கக்கன் பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது பூங்காவில் மது அருந்து கொண்டிருந்த இருவரை தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இருவரும் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரை தாக்க முயற்சித்துள்ளனர். இதனை தடுத்து அவரது கையில் காயம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து சிறப்பு உதவி ஆய்வாளர் பெஞ்சமினை தாக்கிய 2 பேரும் தப்பி ஓடி உள்ளனர். பெஞ்சமின் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று திரும்பினார். இந்த சம்பவம் தொடர்பாக தென்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய 2 பேரை தேடி வந்தனர். இந்நிலையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் பெஞ்சமினை தாக்கியது தொடர்பாக போல்டன்புரத்தை சேர்ந்த எபினேசர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சாயல்குடி பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலை ஆகிய 2 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த பனையம்பள்ளி ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இப்பள்ளிக்கு சென்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அங்கிருந்த பள்ளி குழந்தைகளுடன் தரையில் அமர்ந்து உரையாடினார். மேலும் ஆசிரியர்கள் எவ்வாறு கல்வி கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றும் பள்ளியில் அனைத்து அடிப்படை வசதிகளும் உள்ளனவா, தரமான உணவு வழங்கப்படுகின்றன என குழந்தைகளிடம் கேட்டறிந்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூரிலிருந்து நேற்று இரவு சென்னை சென்ற ரயிலின் பொதுப்பெட்டியில் 5 இளைஞர்கள் இசைக்கருவிகளை வாசித்து பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பயணிகள் ரயில்வே கட்டுப்பாட்டு அறைக்கு புகார் தெரிவித்தனர். அதன் பேரில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திற்கு ரயில் வந்தபோது ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் ரயில்வே போலீசார் 5 இளைஞர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது நடைமேடை 2லிருந்து இளைஞர் ஒருவர் தப்பி ஓடினார். தப்பிய இளைஞரை துரத்தி சென்ற ரயில்வே பாதுகாப்பு படை வீரர் பாப்பன் சௌஹான் மீது இளைஞர் கல்லால் தாக்கி 6 இடங்களில் கடித்து காயம் ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் அரக்கோணம் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து இளைஞர் பிரகாஷை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை பொத்தேரி அடுத்த பிள்ளையார் கோவில் தெருவில் ராம்தேவி என்கிற கடையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் மொத்த விற்பனை நடைபெறுவதாக மறைமலை நகர் நகராட்சி அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நகராட்சி அதிகாரிகள் கடைக்கு நேரடியாக சென்று சோதனை செய்தில் அங்கு மாடி வீட்டில் கவர், ஸ்ட்ரா, பிளாஸ்டிக் தட்டு, பிளாஸ்டிக் டம்ளர் உள்ளிட்ட பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்து கடைக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதித்தனர்.